நம்முடைய சபை விசுவாசி ஒரு சகோதரி, அவங்க இப்போ வெளியே இருக்கிறாங்க. சில அதாவது பழைய சர்ச் இருக்கும்போது அவங்க வந்து தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து வந்தாங்க. இதனால் அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய டார்ச்சர் பிரச்சனை. அப்போது அவங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார், அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை நைட் அவர் மந்திரம் பண்ணுவார், அவளை எப்படி வரைத்த வரையில் கொண்டு வந்து நிறுத்துறாமா இல்லையா பாரு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நேராக போயாச்சு. நேராக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜோம் பண்ணுங்க, நம்ம ஜோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோம் பண்ணோம், அவங்களும் ஜோம் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜோம் பண்ணுறவங்க, ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக நடந்திருக்கு போல. அடுத்த நாள் காலையில் அந்த அது என்னது ஜாதகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த சகோதரி அவங்க அம்மாட்ட, இதை வச்சுக்கோங்க, என்னாச்சு, வரைச்ச வரையில நிறுத்தலையா, அவர் வரைய லைனை போட்டு அவர் ஓடிட்டார். ஏன் ஓடிட்டார்? அவர் பண்ணும்போது அந்த இவர் அனுப்பி விட்டார்ல, அதுகளுக்கு அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சுட்டே இருக்கு, அந்த ஒளியை பார்த்து எல்லாமே பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி சொன்னாரா, பாரு வேற யாருக்கு மந்திரம் பண்ண சொல்லு, நான் பண்ணிடுவேன், ஆனா அந்த சகோதரி ஒரு ஆளை நோக்கி கூப்பிடுதில்ல, அதுதான் பெரிய சக்தி, அதை ஜெயிக்கிற சக்தி வந்து கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா.